வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல 2ல இருந்து 3 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பெரிய தக்காளி 3, பெங்களூர் தக்காளி இல்லைன்னா புளிப்பில்லாத தக்காளி யூஸ் பண்ணுங்க. நாட்டு தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா கறி ரொம்ப புளிச்சிரும். ஒரு பெரிய பச்சை மிளகாய், சின்ன சைஸா இருந்தா 2 நம்பர் யூஸ் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பெரிய பீஸ் பட்டை இல்லைன்னா 2 சின்ன துண்டு பட்டை, 7ல இருந்து 8 முந்திரி பருப்பு, 3/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, 3/4 டீஸ்பூன் சீனி அதாவது சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட், 150 கிராம் பன்னீர், 100ல இருந்து 150 மில்லி ஃப்ரெஷ் க்ரீம். இதுதான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற அந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட்டு ஒரு 5 செகண்ட் ஒரு கிண்டுங்க. கிண்டிட்டு உடனே நம்ம தக்காளியையும் பச்சை மிளகாயும் இதில் சேர்க்க போகிறோம். தக்காளியை நான் ரொம்ப பொடியெல்லாம் நறுக்கலை, சும்மா பெரிய பெரிய துண்டா வெட்டி போட்டிருக்கேன். மிளகாயை 2ஆ உடச்சி போட்டிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் நம்ம வேக வைக்க போகிறோம். வதக்கிறத விட கொஞ்சம் அந்த தக்காளி ஈரத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைக்க போகிறோம். அதனால இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் கூட ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. இது கூடயே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மிதமான தணல்ல ஒரு 2-3 நிமிஷம் வேக விட போகிறோம். நம்ம வதக்கிறத விட இந்த தக்காளிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதனால வேக விட போகிறோம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ அரைக்கும் போது இந்த முந்திரி பருப்பு மட்டும் ஹார்டாக இருந்துச்சுன்னா அரைக்காம துண்டு துண்டாக இருக்கும். இதில் போட்டு அது கொஞ்சம் சூடாயிருச்சுதுன்னா அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும். இது அந்த பட்டை கிராம்பு போடும்போதே சேர்த்து போட்டணும். நான் மறந்துட்டதுனால இப்போ கடைசியாக போட்டிருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு விழுதா எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் விட்டு அது இலகுன உடனே அரைச்ச விழுதை வடிகட்டி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த விழுது உங்களுக்கு அரைக்கிறதுக்கு அந்த இதில் இருக்கிற ஈரம் பத்திச்சுதுன்னா ஓகே, பத்தலைன்னா ஒரு 1/2 கப்போ 1 கப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வடிகட்டி சேருங்க. வடிகட்டி சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்ம மசாலா. இல்லைன்னா இந்த தும்பெல்லாம் இருக்கும்போது அது ஒரு மாதிரி கரகரான்னு இருக்கும். இப்போ பட்டர் நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்ல சொல்லலை, தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வெறுமனை கூட கொதிக்க விடுங்க. அது ஒரு கொதி வந்த உடனே சீனி, உப்பு, கசூரி மேத்தி பொடி, வத்தல் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்க்க போகிறோம். இது டொமேட்டோ பியூரி கிடையாது, டொமேட்டோ பேஸ்ட்னு திக்கா கிடைக்கும். இது போட்டிங்கன்னா அந்த மசாலாக்கு ஒரு நல்ல கலரும் மனமும் கொடுக்கும். அது சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் ஆயிரும். பட் கவலை வேண்டாம், நம்ம அடுத்தால க்ரீம் ஊற்றும் போது அது கரெக்டான கலருக்கு வந்துடும். இந்த க்ரீமும் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். அது ரெண்டும் இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா கரெக்டான டேஸ்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் வந்துடுச்சு. க்ரீம் ஊற்றின உடனே அந்த கலர் கம்மியாயிரும். அது திருப்பி ஒரு கொதி வர விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே நான் பன்னீரை இல்லை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து திரும்ப மூடி ஒரு 2 நிமிஷம் மிதமான தண்ணியில் போட்டுருங்க. அப்போ அந்த பன்னீர்லாம் அந்த மசாலா டேஸ்ட் எல்லாம் உறிஞ்சி நல்லா சாஃப்ட் ஆயிரும். திக்னஸும் அப்படிதான், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கூடவோ குறையவோ ஊற்றிக்கோங்க. ரொம்ப கூட இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா இருக்குது. பன்னீரும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, நானுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.